ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தாங்க பெரு. நாம அந்த வில்லா பார்க்க போறது சிங்கம் அகெயின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த படத்துல பெரிய பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் லீட் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஸோ பார்க்கலாமா அப்படிங்கறத இந்த வில்லா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த சிங்கம் அப்படிங்கிற படமே வந்து நம்ம தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட சூர்யாவோட படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில ரீமேக் பண்ணி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப் யூனிவர்ஸே அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரான்சைஸில் வரக்கூடிய படம் தான் இந்த சிங்கம் அகெயின். அதில் பாஜிராவ் சிங்கம்னு வரக்கூடிய நம்ம அஜய் தேவகன் வந்து ஒரு பெரிய டெரரிஸ்டா வரக்கூடிய உமர் அப்படிங்கிறவரை பிடிக்கிறாரு. உமர் அப்படிங்கிறவன் பிடிச்ச உடனே அவனோட நெட்வொர்க் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நெட்வொர்க்கை டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவா டீம் அப்படிங்கிற ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீம் லங்கால இருக்கக்கூடிய டோட்டல் நெட்வொர்க்கையும் பிடிக்கிறதுக்கு முன்னால அந்த நெட்வொர்க்கே லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேஞ்சர் லங்கா அப்படிங்கிற படத்தோட வில்லன் வந்து நம்ம ஹீரோவோட மனைவியை வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோவோட மனைவியை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அந்த லங்காவை லீட் பண்ணிட்டு இருக்க டேஞ்சர் லங்காவை பிடிக்கிறதுக்காகவும் இந்த சிவா டீம்ல யாரெல்லாம் இணைய போறாங்க, அவங்க எல்லாரும் எந்த மாதிரியான மிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் பக்காவான ஒரு பியூர் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சுத்தமா லாஜிக் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸோட மேஜிக் நிறைய இடங்கள்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. மேலும் வந்து ராமாயணத்துல நடந்த அந்த விஷயத்த ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸை இந்த படத்துல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல டவுன்ஃபாலா தான் ஆகுது. ஏன்னா ராமாயணத்துல அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் இவங்க வந்து இப்படி வச்சு யூஸ் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுல மேஜரா எனக்கு வந்து ஹனுமான் கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. மித்தபடி எனக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். அதுலயும் செகண்ட் ஹாப்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அக்ஷய் குமார் வந்து அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குவார் பாருங்க. அந்த சீன்ல இருந்தெல்லாம் மேஜிக் செம்மையா பண்ணியிருப்பாங்க. சுத்தமா லாஜிக் இருக்காது அப்படிங்கறத நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிறேன். ஆனா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் உள்ளே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். மேலும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த கேரக்டர்ஸ் எடுத்து காமிச்சது விதம், அந்த காமிச்சதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லோ மோஷன் இந்த படத்திலே எக்கச்சக்கமான ஸ்லோ மோஷன் வரும். ஒரு சின்னதா ஒரு மாஸ் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலே அந்த ஸ்லோ மோஷன்ல தான் காட்டுவாங்க. அதுல பின்னால வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதுனா நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம்ஸ்லாம் நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. என்ன கேட்டா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். தமிழ் டப்பிங்கும் அருமையா பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு.